தக் லைஃப் படத்தில் எஸ்டிஆர் டபுள் ஆக்டா? தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் இது ஜில்லா படம் மாதிரியே இருக்குது, இது தீனா படத்தோட கதை தான், இல்லை இது செக்கச்சமந்த வானம் தான் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் என் பார்வையில் தக் லைஃப் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்ப்போம். இனிய இதயங்களே, ஆண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். தக் லைஃப் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த டிஏஜிங் ஒர்க் நாயகன் படத்துலேருந்து திரும்பவும் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்காரு. டிஏஜிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. கேங்ஸ்டர் ரங்கராய சக்திவேல் தன்னோட உயிரை ஒரு சின்ன பையன் காப்பாற்றினதுனால அந்த சின்ன பையனை தத்தெடுத்து தன்னோட மகனாக வளர்த்துறாரு. அதாவது கமல் சார் எஸ்டிஆரை தத்தெடுத்து வளர்த்துறாரு. ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் ஜில்லா படத்தோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா மோகன்லால் விஜய் அவர்களை தத்தெடுத்து வளர்ப்பார். ஆனால் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்க போகுது. ட்ரெய்லரில் கமல் சார் சொல்லுவார், உள்ள நான் பார்த்துக்கிறேன், வெளியே அமரன் பார்த்துப்பான். ஆனால் இதில் எஸ்டிஆர் பேர் அமரன் கிடையாது. ஒரு இடத்துல நாசர் அவர்கள் எஸ்டிஆர் கிட்டேயே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அமரன் பார்த்துப்பானா அப்போ நான் எதுக்கு அப்படின்னு. அப்போ யார் அந்த அமரன்? உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரன் பார்த்துக்குவான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பானா, நான் என்ன இதுக்கா? அசோக் செல்வனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ்டிஆர் டபுள் ஆக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நல்லவராகவும் இன்னொருத்தர் கெட்டவராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாகுபலி படத்துல நாசர் அவர்கள் தன்னோட மகன் பல்வாள் தேவனை உசுப்பேத்தி விட்டு பாகுபலியை போட்டுத்துல வச்சிருவாரு. அதே மாதிரி இதுல எஸ்டிஆர் உசுப்பேத்தி விட்டு ரங்கராய சக்திவேலை போட்டுத்துல அந்த இடம் உனக்கு தான் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுறாரு. இப்போதான் எஸ்டிஆர் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சீன் தியேட்டர் பிளாஸ்ட் மூமெண்டா இருக்க போகுது. ரங்கராய சக்திவேலை போட்டு தள்ளிட்டு தான் நினைச்சுக்கிட்டு எஸ்டிஆர் அவர்கள் அவரோட இடத்துக்கு இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டரா ரூல் பண்ணுவார். ஆனா நம்ம ரங்கராய சக்திவேல் உயிர் பிழைச்சு வெளிநாட்டுக்கு போய் சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு அந்த பழி வாங்குற உணர்வோட அந்த முடியெல்லாம் நிறைய வளர்த்திக்கிட்டு வரண்டா திரும்ப அப்படின்னு அவரோட இடத்துக்கு வராரு திரும்பவும். அப்பவும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்க போகுது. அதுவும் ஒரு பயங்கரமான தியேட்டர் மொமெண்டா இருக்க போகுது. கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்துல மெயின் ஹீரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த செக்கச்சவந்த வானம் படத்தில் வர மாதிரி எஸ்டிஆர் அவர்களை கடைசியாக போட்டு தெளிவாங்களோன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மணி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை ரொம்ப சரியாக யூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருப்பா. அப்படி மணி சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். படத்துடைய அந்த காம்போ கமல்ஹாசன் அவர்கள், மணிரத்னம் அவர்கள், ஏஆர் ரகுமான் அவர்கள், சிம்பு அவர்கள், அசோக் செல்வன் அவர்கள், திர்ஷா அவர்கள், அபிராமி அவர்கள், நாசர் அவர்கள், சின்னி ஜெயந்த் அவர்கள்னு ஸ்டார் காஸ்டே பார்க்க ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்கு. இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசை ரொம்ப ஸ்டாண்டர்டா, அவரோட இசை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதுவும் அந்த விண்வெளி நாயகா அந்த பாட்டுக்கெல்லாம் தியேட்டர்ல ரொம்ப பெரிய பிளாஸ்டா இருக்க போகுது. ஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் போர்ஷனா இருக்கட்டும், எஸ்டிஆர் அவர்கள் போர்ஷனா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் இருக்கட்டும், ஒரு பக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படத்துக்கான ஃபீல் இருக்கு. அது சினிமாட்டோகிராஃபி வைஸா இருக்கட்டும், எடிட்டிங், கலர் கிரேடிங், விசுவல்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான படத்துக்கான ஒரு ஃபீல் கொடுக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஜூன் 5ஆம் தேதி இந்த தக் லைஃப் படம் உலகமெங்கும் வெளியாக போகுது. ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு நல்ல வரவேற்பும் எதிர்பார்ப்பும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தக் லைஃப் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு நம்ம சாண்டி குமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி தமிழ். வணக்கம்.